வணக்கம் நண்பர்களே, டெக் மாதிரி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் அல்ட்ரா மிக்சி மோட்டர் சர்வீஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி. இந்த மிக்சியில் வந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் அதிகமாக சத்தம் வரும், ஜார் சரியாக சுற்றலை, வேகம் குறைவாக இருக்குன்றதான் கம்ப்ளைண்ட். உள்ளே பார்த்தா பேரிங் பழுதாக இருந்துச்சு. அந்த பேரிங் எப்படி மாற்றுறதுன்றதான் அந்த முழு சர்வீஸையும் இந்த வீடியோவில் நான் சொல்லி தந்துருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ச்சியாக நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். முதல்ல மிக்சியோட ப்ளக் எல்லாம் கழட்டி விட்டுட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் பாட்டத்தில் இருக்க எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மோட்டரை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணுறதை பற்றி நம்ம காட்டிக்கிறீங்க. இதை பார்த்தீங்கன்னா மோட்டரை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு வந்து சென்டரில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும். பேக் சைடில் வந்து 8ஆம் நம்பர் ஸ்பேனர் போட்டு ஒரு நட்டு போட்டுருப்பாங்க. நம்ம மேலேருந்து ஸ்டார் ஸ்க்ரூவை போட்டு நம்ம கழட்டினோம்னா கலந்துடும். இது வந்து மேலேங்கலேருந்து தகரத்தில் போட்டிருப்பாங்க. மற்ற எல்லா மிக்சிலையும் அலுமினியத்தில் வரும். இந்த மிக்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே தகரத்தில் வரும். ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னாடி உள்ள கூலிங் ஃபேனை லீஃபை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும். எல்லா ஆர்மச்சூர்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இன்ஃபீல்டாக வரும். இந்த மாதிரி மோட்டரில் வந்து அவுட் சைடில் கொடுத்துருப்பாங்க கூலிங் ஃபேன் லீஃபை. எதுக்கான சவுண்ட் நாய்ஸ் குறையும் அப்படின்ற பர்பஸ்க்காக வெளியே கொடுக்குறாரு. இது வந்து நம்ம ஸ்க்ரூ லூஸ் பண்ணனால அப்படியே ஆர்மச்சூர் எடுத்துடலாம். மேலே புஷ்ஷு, பாட்டத்தில் வந்து புஷ்ஷு போட்டிருப்பாங்க, மேலே வந்து பேரிங் போட்டிருப்பாங்க. 6608 பேரிங் போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ டைட்டாக இருக்குன்றதை பாருங்கள். இப்போ வந்து இந்த பேரிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரஸ்ட் ஆகி அந்த நம்ம ஆர்மச்சூரோட சாஃப்ட்டை விடாத அளவுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம அதை ஆயில் ஊற்றி நம்ம இன்னர் வச்சு நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஊற வச்சிருந்தா தான் அதை ஃபில் பண்ண விடணும். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு அதை ரஸ்ட் ஆகி நிற்குது. அதில் இந்த துருவெல்லாம் ஓரளவு நம்மளுக்கு ஈரப்பதமானால் மட்டும்தான் அது வந்து நமக்கு விடும். அதுக்காக நம்ம வந்து சாஃப்டில் அந்த ஆர்மச்சூரோட சாஃப்ட் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம பழைய ஜாரோட புஷ்ஷை வச்சு இந்த புல்லரோட எண்டுலேயும் வச்சு சென்டரில் பெண்ட் ஆகாத அளவுக்கு அப்படி கழட்டும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில நேரம் அந்த புல்லர் வந்து ஸ்லிப் ஆயிரும். அதுக்காக தான் அந்த நம்ம புஷ் போடுறது. இந்த பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆயிரும். என்ன காரணம் அப்படின்னா தகரம், இது ரெண்டு சைட்லையுமே தகரம் வளைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிக்காது. நம்ம எவ்வளோக்கெவ்வளோ நம்ம க்ளீன் பண்ணி அதில் எல்லாமே நம்ம ஆயிலோ இல்லை சப்போஸ் இன்னரோ போட்டு அப்ளை பண்ணி நமக்கு அந்த துருவெல்லாம் கொஞ்சம் நனைஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக வரும். இப்போ நம்ம மறுபடியும் அதே மாதிரி நம்ம புஷ்ஷை போட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புஷ்ஷு போட்டு கழட்டும் போது மட்டும்தான் நம்மளுக்கு ஆர்மச்சூர் டேமேஜ் ஆகாது. இப்போ நம்ம கழட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளேட்லேருந்து பேரிங் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் அகலமான ஒரு பைப் மாதிரி இதை வச்சு நம்ம புஷ் அடிக்கிற சாஃப்ட்டை வச்சு நம்ம தட்டினோம்னா வந்துடும். அது அந்த ஹோல்ஸும் அகலமாகும். மறுபடியும் நம்ம திரும்ப வச்சு கொஞ்சம் சரி பண்ணி நம்ம பேரிங் மாட்டிடலாம். இப்போ பேரிங் பார்த்தீங்கன்னா புது பேரிங் நம்ம இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இப்போ அதே மாதிரி நம்ம பாட்டத்தில் வச்சு நம்ம லேசாக புஷ் பண்ணாலே புஷ் ஆயிரும். இப்போ வந்து நம்ம அந்த பேரிங்கில் வந்து நம்ம ஆர்மச்சூர் வந்து திரும்ப ஏற்றுறதுக்கும் அதே மாதிரி கீழே ஒரு பாட்டத்தில் நம்ம பழைய பேரிங் தான் வச்சுக்கிட்டு மேலே வந்து சாஃப்ட் ரொம்ப டச் ஆகாத அளவுக்கு நார்மலாக வச்சு புஷ் பண்ணோம், ப்ரெஸ் ஆகிரும். இப்போ நம்ம மோட்டரில் திரும்ப ஆர்மச்சூரை நம்ம வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பழைய கார்பன் வந்து உள்ளே இருக்கும். அந்த கார்பன் எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். இல்லைன்னா நம்ம உள்ள ஆர்மச்சூர் விடும்போது அந்த கார்பன் டேமேஜ் ஆயிரும், இல்லைன்னா கார்பன் ஹோல்டர் வந்து டேமேஜ் ஆயிரும். அதுக்காக நம்ம கார்பன்லாம் எடுத்துட்டு நம்ம இருந்த பொசிஷனில் வச்சு நம்ம ஆயில் எல்லாமே அப்ளை பண்ணி திரும்ப மாட்டி விட்டோம். ஆரம்பிச்சோட இன்சர்ட் பண்ணல காயில் எதுவும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு வச்சுட்டு அதே மாதிரி நம்ம சென்டர் 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஒரு ஸ்க்ரூ போட்டுட்டு பேக் சைடில் வந்து அதே மாதிரி 8ஆம் நம்பர் நட்டு போட்டிருப்பாங்க. நட்டை வச்சு நம்ம டைட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டில் எப்பவும் போல் டச் பண்ணுவோம்ல சுற்றியில் வச்சு அந்த மாதிரி டச் பண்ணோம் அப்படின்னா சென்டருக்கு வந்துடும். ஏன்னா சென்டர் வர வைக்கிறது பெரிய விஷயம். நம்ம டைட் பண்ணோம்னாலாம் சென்டராக வந்துடாது. நம்ம லாஸ்ட்டில் கொடுக்குற டச் மூலமாக தான் அந்த மோட்ரு ஆர்மச்சூரும் சென்டராக வந்து நிற்கும். அதனால லேசாக நம்ம டச் கொடுக்கணும். எப்பயுமே அந்த சுற்றியில் வச்சு நம்ம லேசாக டச் கொடுத்தோம் அப்படின்னா சென்டரை வந்து ஃப்ரீ ஆயிரும். அதை நம்ம எப்பயுமே பழைய கார்பனை நம்ம எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு புது கார்பன் போட்டுருணும். இல்லைன்னா கார்பன் போட்டதுக்கு முன்னாடி நம்ம அந்த கார்பனில் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த கார்பனை இன்சர்ட் பண்ணி லாக் பின்னையும் போட்டுருணும். இப்போ வந்து நம்ம மோட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது செக் பண்ணி பார்த்துருவோம். மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பீடு இருக்குது, நாய்ஸும் கரெக்டாக தான் இருக்குது, அந்த ஸ்மூத்னஸோடு இருக்குது. அதுக்கு தான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா 1 2 3 எல்லா ஸ்பீடும் ஓடுது. இப்போ மோட்ரு ஓகே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேரிங் மாற்றவும் இப்போ வந்து அதுக்கு அதே மாதிரி அந்த
நம்ம மோட்டர் மவுண்டிங்க்கு புஷ்ஷுக்கு 4 சின்னதாக மெட்டல் புஷ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த புஷ்ஷையும் வச்சு நம்ம இப்போ மோட்டரை வந்து ஃபீட் பண்ணுவோம் பாடியில். மோட்டரை மாட்டுறதுக்கு முன்னாடி மேலே வந்து ஒரு சின்ன ரப்பர் ஒன்று வரும். அந்த ரப்பர் தான் சேக் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த ரப்பரையும் வச்சு நம்ம மோட்ரு ஸ்க்ரூ எல்லாமே போட்டுடணும். இந்த மிக்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்க்ரூவுமே எஸ்எஸ்லேயே தான் கொடுத்துருப்பாங்க. எதுவுமே ரஸ்ட் ஆகி கழட்ட முடியாமலாம் போகாது. அந்தளவுக்கு இதில் வந்து ரொம்ப குவாலிட்டியாக போட்டிருப்பாங்க. எல்லா ஸ்க்ரூவுமே, எல்லா மெட்டீரியலுமே குவாலிட்டியாக இருக்கும் இந்த மிக்சியை பொறுத்த வரைக்கும். மோட்டருக்கு 4 லெக்குக்கு 4 ஸ்க்ரூவையும் நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து வயர் எல்லாம் நம்ம ஒழுங்குபடுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த மோட்டரில் வந்து மேலே வந்து ஃபேன் இருக்கும், கூலிங் ஃபேனு. அந்த கூலிங் லீஃபை வந்து நம்ம மாட்டணும். லேசாக நம்ம தட்டினாலே லாக் ஆகிக்கிறோம். அதே மாதிரி அந்த ஃபேன் இல்லை அப்படின்னா அந்த மோட்டர் சீக்கிரமாக சூடாகி கம்ப்ளைண்ட் ஆயிரும். எப்பயுமே நம்ம ஒரு ஆர்மேச்சருக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு லீஃப் வரும். அந்த லீஃப் வந்து இந்த மாதிரி மாடலில் வெளியே வந்துடும். அதனால் லீஃப் இல்லாமல் மாட்டிடக்கூடாது. எப்பயுமே ஆர்மேச்சரில் இருந்துச்சுன்னா நம்ம வெளியே அடிஷ்னலாக போட வேண்டியதில்லை. உள்ளே இல்லை அப்படின்னா வெளியே கண்டிப்பாக நம்ம ஊரில் இருக்கணும். அதான் இந்த லீஃப் தான். இந்த லீஃபை வந்து நம்ம லேசாக நம்ம டச் பண்ணாலே மாட்டிக்கிறோம். நம்ம கழட்டும் போது அதே மாதிரி நம்ம பார்த்துருப்பீங்க, நோஸ் பிளேயர் வச்சு நம்ம கழட்டி காமிச்சிருப்பேன். இப்போ அதே மாதிரி நம்ம சுவிட்ச் எல்லாம் டைட் பண்ணி எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம மாட்டிடணும். வயரை வந்து எப்பயுமே அந்த லீஃபில் படாத அளவுக்கு அந்த கரெக்ஷன் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் பாடி செட்டை நம்ம ஸ்க்ரூ பண்ணிடணும். இந்த மிக்சியை பொறுத்த வரைக்கும் பாட்டத்தில் வந்து 2 கவராக வரும். மெயின் பாடி கவர் ஒன்று வரும், அதுக்கப்புறம் வந்து சைலன்சர் கவர்னு ஒன்று வரும். அந்த சைலன்ஸ் கவர் என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டே வராது. இந்த மோட்டரோட சவுண்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக சைலன்சர் கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதனால் இது வந்து பாட்டம் கவர் வந்து 4 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அந்த 4 ஸ்க்ரூவையும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சைலன்சர்ஸ் கவரையும் கரெக்டாக வயர் ஏரில் எதுலேயுமே டச் ஆகாத அளவுக்கு நம்ம வச்சு மாட்டிட்டோம் அப்படின்னா சத்தம் வராது. இந்த மிக்சி வந்து ரொம்ப ஹை ஸ்பீடு மிக்சி. ஆர்பிஎம் அதிகம். நம்ம நார்மல் மிக்சியை காட்டில் 750 வாட்ஸ் தான், ஆனால் ஆர்பிஎம் அதிகம். இதுலேயே நம்ம வந்து இது மேனுவல் டைப்பு. இதில் டிஜிட்டல்லாம் இது இருக்குது இந்த மிக்சியில். இது வந்து நல்லாயிருக்கும். இது வந்து இதில் வந்து நம்ம ஒரே ஒரு மெயின்டெனன்ஸ் தான். அந்த எப்படி என்ன பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்லியிருப்பேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பாட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்க்ரூவுமே ஒவ்வொரு லென்த்தில் இருக்கும். மாற்றி போட்டிங்கன்னா வேலை செய்யாது. இந்த சைலன்சர் கவருக்கு சின்ன ஸ்க்ரூவும் அந்த பாட்டம் கவருக்கு பெரிய ஸ்க்ரூவும் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம மாட்டிட்டோம்னா அவ்வளோதான், ஓகே தான். அது இந்த இதில் அடியில் வந்து ஒரு ஃபேன் அந்த காற்று வெளியே போகிறதுக்கு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த மெயினான இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மேலே அந்த ஜார் உட்கார்ற இடத்துல எந்த சட்னி மிச்சம் நம்ம அரைக்கிற எல்லா வேஸ்ட்டுமே இங்கே வந்து கலெக்ட் ஆகிருக்கும். ஜாரை சரியாக கவனிக்கலை அப்படின்னா. அதனால் நம்ம எப்பயுமே அதை க்ளீனாக வச்சுருக்கணும். அதே பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து அந்த வேஸ்ட்டு தண்ணி வடிகிறதுக்கு இந்த ஒரு கேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்பில் வந்து என்றைக்குமே டஸ்ட் இருக்கக்கூடாது. அதை எப்பயுமே க்ளீனாக வச்சுருக்கணும். இந்த கேப் எப்பவுமே பார்த்துக்கோங்க. எனது வீடியோ பிடிச்சிருச்சுன்னா எனக்கு ஆதரவு கொடுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் மதுரை.